நான் கேட்டது கொடுத்தது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். இவங்க தான் அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும்னா துணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அவங்க கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க 2 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்கோன்னு. 2 மீட்டர் கிளாத் வந்து இந்த மாதிரி டிசைனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கைக்கு 1/2 மீட்டர் ஆகும், அதே மாதிரி இன்னொரு கைக்கு 1/2 மீட்டர் ஆகும். மீதி 1 மீட்டரில் நம்ம வந்து உடம்பு தைச்சிடலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ராப்பராக நம்ம எப்படி அந்த டிசைன் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி இருக்கிற டிசைன் தான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைக்கான டிசைன் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவும் போலவே தான் இந்த லைனிங்கை நம்ம கை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம டிசைன் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடும்போது கிளாத் வந்து பிளைனாக இருந்துச்சுன்னா லுக் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதனோட லென்த் வந்து நான் 19 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து கை கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அவங்களுக்குமே இது கரெக்டாக இருக்கும். இதனோட வித் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துக்கணும். இந்த 2 கிளாத்துமே சேர்ந்து ஒரே ஒரு கைக்கு தான் வரப்போகுது. இப்போது இதில் ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து நம்ம அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக இங்கே ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் அப்படியே உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த 5 இன்ச்சிலேருந்து இப்படி ஒரு ஃபோல்டு எடுத்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது உள்ளே எவ்வளோ கிளாத் இருக்குன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேப் வச்சு காமிக்கிற பாருங்கள். எனக்கு 3/4 இன்ச் இருக்குது. இதை நீங்கள் 1/2 இன்ச்சுன்னு கூட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். போய் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த 2.5 இன்ச்லேருந்து இப்படி மடித்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கேயும் நம்ம பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ப்ளீட் பண்ணணும். இதை வந்து நம்ம நல்லா மடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இதுக்கு பக்கத்தில் இப்படி வச்சு நான் இப்போ இது எப்படி மடிச்சனோ அதே அளவுலேயே நான் இங்கேயே மடிச்சிருக்கேன். மடித்து அயன் பண்ணதுனால இப்படி இருக்குது. இதே மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து மடித்து அயன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த துணி இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக உங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடுக்கு மேலே உங்கள் தையல் விழுகணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த லைனில் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் வந்து நம்ம தச்சுக்கலாம். இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுடணும். தையலை கட் பண்ணக்கூடாது, அதுக்கு பக்கத்துலேயே கட் பண்ணணும் 2 கிளாத்லேயுமே. இப்போ இதை வந்து ஒரு பீஸை இன்னொரு பீஸோடு நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து தையல் போடணும். நம்ம அது போடும்போது எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இந்த வி இப்படியே ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் தையல் போடணும்.
ஏற்கனவே நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ஒரு பக்கத்தில் வந்து இப்படி இழுக்காமல் போடுங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ இது ரைட் சைடு பக்கம் திருப்பிக்கலாம். ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. நீங்கள் தைக்கும்போது ஈவனாக வரல, மேலே கீழே வந்திருக்கு, ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் கீழே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. எனக்குமே அப்படி தான் வந்துச்சு. நான் வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நூல் மேலே கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நம்ம பீடு வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதுவே நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பிரித்து தைக்கணும், இல்லைன்னா டிசைன் வந்து மாறிடும். இப்போ இதை கரெக்டாக வச்சு நல்லா அயன் பண்ணிக்கலாம். அயனிங் வச்சு பதிக்கும்போது இதெல்லாம் விலகாமல் இருக்கும். துணியோட ரைட் சைடு பக்கம் வச்சு இந்த பக்கம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ராங் சைடு பக்கம் திருப்பி தையல் போட்டிருக்கோம் இல்லையா, 2 கிளாத்தையும் இப்படி பிரித்து விட்டு இது மேலே அயன் பண்ணிக்கோங்க. இப்படி அயன் பண்ணும்போது ஒரே பக்கம் வந்து மேடாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி வச்சுக்கணும். அயன் பண்ணிவிட்டு துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு நம்மளோட லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மாதிரி வைக்கணும். எப்படின்னா கீழே வந்து கரெக்டாக இந்த சென்டரில் இருக்கணும், அதே மாதிரி மேலேயும் இந்த சென்டரில் இருக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம கையோட சென்டரில் வரும் டிசைனு. வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் பதிச்சிடலாம். இது பதிச்சிக்கலாம். இப்போ பதிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பின் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அதில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம தையல் போட்டதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டிசைன் வந்துடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். இப்போ இது அப்படியே துணியோட ராங் சைடில் இந்த இடத்துல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் மடித்து தைக்கிறதுக்காக 3 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இது துணியோட மெயின் கிளாத்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதனோட லென்த் வந்து உங்களோட கை சுற்ற அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு இந்த கோட்டுக்கு மேலே, அதாவது இந்த ஓரம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தள்ளுற மாதிரி வைக்கிறேன். இப்போ தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் எங்கே விழுகுதுன்னா கரெக்டாக வந்து நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே விழுகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த கோடில் தையல் விழுகிற மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அப்படி கீறி விட்டுக்கோங்க. மேலே தள்ளி பதிஸ் தையல் போட வேணாம், இப்படி கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது அப்படியே ரைட் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கணும். 1/2 இன்ச்சு மடித்து இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொண்டு போய் இது வைக்கணும். அந்த தையல் தெரியாத அளவுக்கு இப்படி மேலே கொண்டு போய் வைக்கணும். வச்சு இதுக்கு மேலே ஒரு பதிஸ் தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தையல் தெரியாத அளவுக்கு இங்கே வந்து நம்ம லேஸ் வச்சு தைக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் வச்சு தைச்சிக்கலாம். சேரீயோட கலர் இருந்தால் கூட ப்ளவுஸ்க்கு வச்சு தைச்சிக்கலாம். இந்த இடம் வந்து அதே கலர் பீட்ஸ் வச்சிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் வந்து மறைக்கிற மாதிரி இப்படி வச்சு தைக்க போகிறேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். துணி தைக்கிற ஊசியை வச்சு நூல் கோர்த்து இந்த இடத்துல ஒவ்வொரு பீட்ஸாக வந்து கோத்துக்கணும். நான் இதே மாதிரி கோத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பீட்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஸ்லீவ் வந்து தச்சு முடிச்சாச்சு. இதேமாரி மெத்தட்லேயே நீங்களும் வந்து தச்சு பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.